ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்களின் சார்பாக அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நிஜமாகவே நம் வாழ்வில் அற்புதமான காரியங்களை செய்ய போகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, சிறு குழந்தைகளே, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் இயேசு சுவாமி மிகவும் நேசிக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டிலே எங்கிருந்தாலும் அடுத்த சில நிமிடங்கள் அமைதியாக மகிழ்ச்சியோடு இந்த டிவி நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாகவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் அநேக நாட்கள் உங்களுக்குள் இருந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் இன்று ஒரு பதிலை உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். அற்புதங்கள் 100% நடைபெறும். நிச்சயமாகவே 100% ஆண்டவர் உங்களை தொட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, உம்மை போல் என்னை இயேசுவே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, உம்மை போல் என்னை இயேசுவே. உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. பரிசுத்தம் தாருமே, பாவத்தை ஜெயித்திட. பரிசுத்தம் தாருமே, பாவத்தை ஜெயித்திட. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, உம்மை போல் என்னை இயேசுவே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, உம்மை போல் என்னை இயேசுவே. உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. அன்பானவர்களே, சங்கீதம் 73. 73ஆம் சங்கீதத்தை உங்கள் கைகளிலே பைபிள் இருக்கும் என்றால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 28 வசனங்கள் இந்த சங்கீதத்திலே இருக்கிறது. இந்த சங்கீதம் அழகான முறையிலே
தேவ மனிதன் தனது உள்ளத்திலே இருக்கின்றவைகளை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். ஆச்சரியம் பாருங்களேன், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கின்ற எல்லா கேள்விகளையும் இந்த தேவ மனிதர் 73ஆம் சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல நமக்கு பலவிதமான கேள்விகள். ஆண்டவர் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் எங்கே இருக்கிறார்? ஏன் இந்த ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை செய்ய மறுக்கிறார்? நானும் சர்ச்சுக்கு போகிறேன், இயேசு என்று சொல்லுகிறேன், உபவாசம் இருக்க சொல்லுகிறார்கள், உபவாசம் இருக்கிறேன், பைபிள் வாசிக்க சொல்லுகிறார்கள், பைபிள் வாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்க சொல்லுகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறேன், ஹல்லேலூயா சொல்ல சொல்லுகிறார்கள், அதையும் சொல்லுகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் கஷ்டம் விட்ட பாடில்லை, துன்பம் விட்ட பாடில்லை, வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கடவுள் எங்கே இருக்கிறார்? இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, நிஜமாகவே இருக்கிறாரா? ஐயா, இந்த வியாதி சுகமாக இல்லை, நான் அதிக வேதனையிலே வியாதியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால் ஒரு முழுமையான சுகத்தை பெற முடியவில்லை, என் வாழ்க்கையிலே ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலைமையிலேயே நான் பதட்டத்திலேயே வாழ்கிறேன். பாஸ்டர், நான் இயேசுவை நம்புகிறேன், அந்த கடன் அடையவே இல்லைங்க. அநேகருக்கும் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கஷ்டம் நீரவில்லை, கடன் தீரவில்லை, வியாதி சுகமாகவில்லை, வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை, கணவன் குடித்துக் கொண்டே இருக்கிறார், மகன் கீழ்ப்படியாமல் போய்விட்டார், மகளும் கீழ்ப்படிவதில்லை. இப்படியே அநேகருடைய கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. பாருங்க, இதிலே சவால் நிறைந்த அடுத்த கட்ட கேள்வி என்னவென்றால், எனக்கு தெரிந்த அநேகர் திருச்சபைக்கு வருவதே இல்லை, இயேசுவையும் நம்புவதில்லை, ஆனால் அவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள், சுகமாக வாழ்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்கிறார்கள். பாருங்களேன், நல்ல நல்ல வீடுகளை கட்டுகிறார்கள், நல்ல நல்ல கார்களை வாங்குகிறார்கள், அவர்கள் வீட்டில் எந்த சண்டையும் இல்லைங்க ஐயா, அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கு, அவங்க நினைக்கிறத விட எல்லாமே சிறப்பாக நடக்கிறது. நாங்க தான் தேவையில்லாம சர்ச், ஜபம், டிவி ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியம், ஆண்டவருக்காக என்று சொல்லி தேவையில்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியோடு பலர் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயா, புது வருஷம் பிறந்துருச்சுன்னா எங்க சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாமே சரியாயிடும், எல்லாம் சிறப்பா இருக்கும் அம்மா, எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஐயா, தம்பின்னு சொன்னாங்க. ஆனா புது வருஷம் பிறந்ததோ இல்லையோ, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பயம், வேதனை, பிரச்சனை, வியாதி, கஷ்டம், நஷ்டம் அதிகமா இருக்கு. 7-8 நாள் கூட ஆகல, வாழ்க்கை பெரிய சவால் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனா ஜபத்துக்கு வராத, ஆண்டவரை நம்பாத எத்தனையோ பேர் என் வீட்டுக்கு பக்கத்துல எதிர்த்த வீட்டுல கூடியிருக்கிறாங்க, சிறப்பா இருக்கிறாங்களே, இது எப்படி, ஏன் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். சங்கீதம் 73 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அழகாக இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர் ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறாராம். அந்த வசனங்களை நீங்கள் உங்கள் வீட்டிலே உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அதனுடைய 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கரின் வாழ்க்கையை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு குணங்கள்ல இருக்கிற மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய குணம் எப்படி இருக்கிறது, மனிதர்களுடைய குணம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதியினுடைய ஆரம்பத்திலேயே கவனிக்க முடியும். ஆங்கில வேதாகமத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Truly God is good to Israel. Truly God is good. உண்மையாகவே ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். 3 வசனம், For I was envious of the arrogant. ஆனால் நானோ பொறாமை கொண்டேன். ஆண்டவர் truly God is good.
உண்மையாகவே ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் நானோ பொறாமை உடையவனாக இருக்கிறேன். எனக்கு பொறாமை குணம் நிறைந்திருக்கிறது. என்ன பொறாமை? ஏன் பொறாமை? ஆண்டவர் எப்படி நல்லவராயிருக்கிறார்? அவர் நல்லவர் என்றால் ஏன் நல்லவர்கள் கஷ்டப்பட வேண்டும்? ஏன் துன்மார்க்கர் நன்றாக இருக்க வேண்டும்? எனக்கு ஏன் இப்படி பொறாமைகள் எல்லாம் வருகிறது? என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களே, அன்புக்குரிய தாயே, தகப்பனே, சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கேள்விகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயா, நீங்க இந்த வசனத்தில் எழுதப்பட்டதுபடிதான் எங்க வாழ்க்கை இருக்கு. ஆண்டவர் நல்லவர் தான், நீங்க சொல்ற காரியம் நல்லதா இருக்கு. ஆனா எங்க வாழ்க்கை தான் எப்படி கேடு கட்டு இருக்குதே, சீர்கட்டு போய் இருக்குதே. கடவுளுக்கெல்லாம் நாங்க எவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கோம் தெரியுமா? இந்த கையால எவ்வளவு நாங்க நன்மை செஞ்சிருக்கிறோம், தானம் பண்ணி இருக்கிறோம், தர்மம் பண்ணி இருக்கிறோம், நல்லது செஞ்சிருக்கிறோம். கோயிலுக்கு கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறோம் ஐயா. சர்ச்சுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறோம். கஷ்டம் தீரலையே, வியாதி சுகமாகலையே, நன்மை ஒண்ணு வந்த பாடி ஒன்னும் தெரியலையே ஐயா. ஒன்றும் ஒரு முன்னேற்றமும் ஒரு துளி அளவு கூட முன்னேற்றம் இல்லையே. நீங்க என்ன பிரசங்கம் பண்ணுகிறீங்கன்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். கவனியுங்க. ட்ரூலி காட் இஸ் குட். ஆண்டவர் உண்மையாகவே நல்லவரா இருக்கிறாரு. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், for I was envious of the arrogant. ஆனா நானோ பொறாமை கொண்டேன். இதுதாங்க சவால் நிறைந்த ஒரு சூழல். என்ன பொறாமை? உங்களுக்காகவே நான் இந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கரின் வாழ்க்கையை பார்த்ததுனால ஒரு பொறாமை. என்ன துன்மார்க்கரின் வாழ்க்கை? யார் துன்மார்க்கர் என்றால் யார்? கடவுளுக்கு பயப்படாதவங்க, ஆண்டவரை நம்பாதவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள். நம்ம பாஷையில புரியுற மாதிரி உங்களுக்கு சொன்னா, ஜெபம் பண்ணாதவர்கள், சர்ச்சுக்கு வராதவர்கள், ஆண்டவரை நேசிக்காதவர்கள், பைபிள் வாசிக்காதவர்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் அடுக்கிக் கொண்டே இருக்கலாம். இவர்கள் வாழ்க்கையை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. கடவுளை தேடாதவங்க வாழ்க்கை ஏன் பொறாமையா இருக்குதான்? வாழ்க்கையில சாகுற வரைக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பைபிள்ல போட்டிருக்கு. 73 சங்கீதத்துல 4 வசனத்தை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மரண பரியந்தம் அவங்களுக்கு எந்த இடுக்கன் கஷ்டம் இல்லை. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க, கொலு கொலுன்னு இருக்கிறாங்க. ஒரு மனிதர்களுக்கு வர்ற எந்த பாடு அவங்களுக்கு இல்லை, சிறப்பா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை ஓஹோன்னு இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். மனுஷருக்கு வர்ற எந்த கஷ்ட நஷ்டம் அவங்களுக்கு வர்றதே இல்லைங்க. பெருமை, பயங்கர பெருமையா இருக்கிறாங்க, எங்களெல்லாம் மதிக்கிறதே இல்லைங்க. ஆனா கடவுளுக்கு சுத்தமா பயப்படாதவர்கள், ஆண்டவரை கொஞ்சம் கூட மதிக்காதவர்கள், ஆனா பெருமையா வாழ்றான், சுகமா வாழ்றான். ஆச்சரியமா இருக்கு. அவன் கண்ணு பாருங்க, கண்ணு இருக்கு, கொழுப்பா இருக்கான், கொழுப்பா பாக்குறான், திமிர பாக்குறான். ஐயா பாஸ்டர், கொழுப்பா திருன்னு முழிக்கிறான், கொஞ்சம் கூட கடவுளுக்கு பயப்பட மாட்டேங்கிறான், கொழு கொழுன்னு இருக்கிறான். அதான் எனக்கு பொறாமையா இருக்கு. எனக்கு ஏன் பொறாமைன்னா, கடவுளுக்கு பயப்படாத இந்த மனிதர்கள், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறான், எதிர்த்த வீட்டில் இருக்கிறான், எங்க தெருவில் இருக்கிறான், வேலை செய்கிற இடத்துல இருக்கிறான், அந்த வரிசையான ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது ஒவ்வொருத்தர் கையிலையும். கடவுளே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கல, ஆனா அவரை எல்லாரையும் சுற்றிலும் உமக்கு பயப்படாத எல்லாரையும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீரு. அவன் பார்த்தா கொழு கொழுன்னு இருக்கிறான், அகந்தையா பேசுறான், இருமாப்பா பேசுறான், வாய் பார்த்தீங்கன்னா வான வரைக்கும் திறக்கிறான். அப்பா தாங்க முடியல, அவன் கூட பேசவே முடியல, ஜெயிக்க முடியல, அப்படி பேசுறான், நல்லா இருக்கிறான். நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒன்னும் நடக்கல, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. பாஸ்டர், அந்த ஏசப்பா இருக்கிறாரா இல்லையா கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களுக்கு எல்லாமே நிறைய கிடைக்குது. அவங்க வாழ்க்கையில கடவுளவே கேள்வி கேட்கிறாங்க. கடவுளை பார்த்தே, ஆண்டவரை பார்த்தே கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவருக்கெல்லாம் அறிவு இருக்காப்பா, ஆண்டவருக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்கிறாங்க. இப்படி எல்லாம் கேட்கிறவங்க
ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஐயா. அவங்க நினைச்சதை விட அவங்களுக்கு நிறைய நடக்குது. அங்க பாருங்களேன் வசனம், அவர்கள் ஆஸ்தியெல்லாம் 12ஆம் வசனம் சொல்லுது, நிறைய வாங்கி வாங்கி குமிக்கிறான். நிலம், காரு, வீடு, ஆஸ்திய பெருக பண்ணுகிறாங்க. நான் பாருங்க 13ஆம் வசனத்தை அங்க வாசிக்கும் பொழுது, ஏன் பொறாமை கொண்டாரா? ஏன் பொறாமை கொண்டாரா? நான் தேவையில்லாம உபவாசம் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லாம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லாம ஆண்டவரை தேடி வார வாரம் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பேசாம நானும் இதெல்லாம் நிறுத்திட்டு அவர்களை போலவே மாற போறேன். ஏனென்றால் அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க ஐயா. நான் தேவையில்லாம ஆண்டவரே இயேசுவே 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். வசனத்தை பாருங்களேன், குற்றமே இல்லாம என் கையை கழுவுறேன், தேவையில்லாம இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டெய்லி கஷ்டம், டெய்லி வீட்டில் பிரச்சனை, டெய்லி சவால், நாள்தோறும் வாதிக்கப்படுறேன். காலைதோறும் காலையில் எந்திரிச்சா ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு போன் வந்துடுது, ராத்திரி வந்துடுது, பகல்ல வந்துடுது. நிம்மதி இல்ல பாஸ்டர், நிம்மதியே இல்லை. இந்த நிகழ்ச்சியை கூட சமாதானம் இல்லாம நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அம்மா கவனிங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன். ஆண்டவர் யார்? நான் ஏற்கனவே சொன்னேன், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவர். Truly God is good. ஆண்டவர் மிகவும் நல்லவர். இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், for I was envious of the arrogant. ஆனால் நான் தான் பொறாமை கொண்டேன். ஆண்டவர் நல்லவர் தான், நான் பொறாமை கொண்டேன். நான் ஏன் பொறாமை கொண்டேன்? அதற்கு தான் இத்தனை விளக்கங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இதெல்லாம் நடக்குதுங்க. நான் தேவையில்லாம ஜெபம் பண்றேன், நான் தேவையில்லாம ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் தேவையில்லாம பைபிள் வாசித்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் ஒரு சரியான முட்டாள் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு அவர் சொல்லுகிறார், அந்த மனிதன் அழகாக சொல்லுகிறார், இந்த விதமாக நான் பேசினால், உங்க கையில பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் ஒரு மிகப்பெரிய துரோகி ஆவேன். பேசிக்கொண்டே இருக்கிற மனிதனுக்கு திடீரென்று சிந்தனை மாறுகிறது. கடவுளே எங்க இருக்கிறீர்? இருக்கிறீரா இல்லையா? ஏன் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், பக்தி உள்ளவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், பக்தி இல்லாதவர்கள் எல்லாம், கடவுளை நம்பாதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறார்களே, இது எப்படி ஆண்டவரே என்று யோசிக்கும் பொழுது, ஓ இப்படி நான் பேசினால் நான் துரோகி. படார் என்று சிந்தனையை மாற்றுகிறார். நான் இப்படி பேச மாட்டேன். நான் உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறேன். என்ன யோசித்து பார்க்கிறேன்? எங்கே போய் யோசித்து பார்க்கிறேன்? பைபிள் சொல்லுகிறது, இது என்ன ரகசியம்? ஏன் இப்படி உலகத்தில் நடக்கிறது? ஏன் நல்லவர்கள் கஷ்டப்பட வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் கஷ்டத்தில் வாழ வேண்டும் என்று சபைக்கு போய், பரிசுத்த ஸ்தலத்திற்கு போய் உட்கார்ந்து யோசித்து பார்த்தாராம். அதுதான் அங்க 16 வசனம். உட்கார்ந்து முடிவு, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முடிவும், ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்களுடைய முடிவும், ஆண்டவருக்கு பயப்படாம வாழ்றவங்களுடைய முடிவையும் உட்கார்ந்து நான் யோசிச்சு பார்க்கிறேன். ரெண்டு பேர் முடிவை நான் உட்கார்ந்து இந்த பக்கமும் பார்க்கிறேன், அந்த பக்கமும் பார்க்கிறேன். எல்லா பக்கமும் நான் பார்த்தா அது எனக்கு விசனமா இருக்குது. எனக்கு மிகவும் அது ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. அப்படி நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 18ஆம் வசனத்துல அவருக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு வருகிறது. இவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்பொழுது இந்த முடிவை நான் கவனிக்கும் பொழுது இப்ப எனக்கு புரிகிறது, இந்த வசதியோடு கடவுளுக்கு பயப்படாமல், தங்கள் விருப்பத்திற்கு பக்தி இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமே இல்லாமல் எல்லாவற்றையும் சம்பாதித்து அள்ளி சேர்த்து கொண்டிருக்கிறவர்கள் எங்க இருக்கிறாங்களா? சறுக்கலான இடங்களிலே நிற்கிறார்கள். ஆச்சரியம்! இப்பதான் எனக்கு புரியுது. ஆண்டவரே, நல்லா உற்று பார்த்தாதான் தெரியுது, எல்லாரும் சமமான இடத்துல இருக்கிறாங்கன்னு நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல கண்ணெல்லாம் கொழுப்பாய் எடுப்பாய் பார்த்து கடவுள் இருக்கிறாரா, கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் எங்க இருக்கிறாங்க? சறுக்கலான இடங்களிலே இருக்கிறார்கள். சறுக்கலான இடங்களிலே. அங்கே பாருங்களேன், ஆண்டவரே, நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி இருக்கிறீர்.
அந்த சறுக்கலான இடத்துல ஒரே நிமிஷத்துல 19ஆம் வசனம் சொல்கிறது, பாலாய் போகிறார்கள். கண்ணமூடி முழிச்ச உடனே கனவு கலைவது போல கண்ணமூடி முழிக்கிற நேரத்துக்குள்ள அவர்களை பார்க்க முடியல. அவங்க வேஷம் முடிஞ்சிருச்சு. இத பார்க்கும்போதுதான் என் மனசு குத்துச்சு. ஆண்டவரே, தெரியாம பேசிட்டேனே, ஏசப்பா உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேனே, உங்க அன்பை தவறா புரிஞ்சுக்கிட்டேனே, நீங்க என்னை வழி நடத்தின விதத்தை நான் தவறா புரிந்து கொண்டேனே. உள்ளத்துல ஒரு குத்தல். ஓ, பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல காணாமல் போய்விட்டார்களே, நான் காரியம் அறியாத ஒரு மூடனானேன். 22ஆம் வசனம் சொல்கிறது, உமக்கு முன்பாக ஒரு மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவரே, இப்ப சொல்லுகிறார், 2 காரியம் அவருக்கு முன்பதாக. ஒன்று, துன்மார்க்கருடைய செழிப்பான வாழ்க்கை. இன்னொன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய சாதாரண எளிமையான வாழ்க்கை. இந்த மனிதனுக்கு தான் இப்பொழுது பொறாமை. துன்மார்க்கரை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே, புரிந்து கொண்டேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறீர், நான் உம்மோடு இருக்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறீர். வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு காரியம் தெரியல, நீர், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை நீர் பிடித்து தாங்குகிறீர். இந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்காக அழகாக வாசிக்கிறேன். நான் எப்பொழுது உம்மோடு தான் இருக்கிறேன்ப்பா, நீங்க என் வலது கையை பிடிச்சு தாங்குகிறீங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஆலோசனையின்படி என்னை நடத்துறீங்க, முடிவில் மகிமையில ஏற்றுக்கொள்வீங்க. ஆண்டவரே, ஓ, நீங்க என் கூடவே இருக்கிறீங்க. நான் சறுக்கலான இடத்துல நிக்கல, ஏனென்றால் உங்க கை எனது கையை பிடித்திருக்கிறது, என் வலது கையை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவரே, என் வலது கையை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. ஒருவேளை என் கைகளில நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம், வஸ்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய சவால்களும் சண்டைகளும் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கிறேன், நீர் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறீர், என்னை மகிமையில நீர் ஏற்றுக்கொள்வீர். நீங்க இந்த வசனத்தை நீங்க முழுமையா நான் கொண்டு வந்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் தான் நாசம் அடைவார்கள், எனக்கோ ஆண்டவரே உங்களை அண்டிக் கொள்வதே நலம். நான் உங்க கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்பா. ஆகவே சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு நீர் நல்லவர் தான ஆண்டவரே, நீர் என்னை சுத்த இருதயம் உள்ளவரா மாற்றுங்கப்பா. அன்பானவர்களே, வாழ்க்கையில சுத்த இருதயம் எப்படிங்க கிடைக்கும்? சுத்த இருதயம் ஆண்டவரை நம்பும் பொழுது. நான் என் இருதயத்தை எவ்வளவு சோப்பு போட்டாலும் அதை கழுவ முடியாதுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் என்னை சுத்திகரிக்க முடியாது, அதற்கு பதிலாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கும்படியாக, ஒரு சுத்தமுள்ள மனிதர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக நம்மை மாற்றும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட கல்வாரி சிலுவையின் திரு ரத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நிச்சயம் சொல்கிறேன் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை சுத்தமுள்ளதாக, பரிசுத்தமுள்ளதாக மாறும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த சுத்தமுள்ளவருடைய கரங்களை அவர் பிடித்து தாங்கிக் கொண்டே இருக்கிறார். இந்த பூமியிலே பணம், காசு, பெரிய செல்வம், செழிப்பு ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுடைய கரங்கள் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது, மறந்து போய்விடாதீர்கள். என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரிகளே, தம்பி, தங்கச்சி, ஒருவேளை நீங்களும் இந்த சங்கீதக்காரன மாதிரி ஒருவேளை புலம்பி இருக்கிறீங்களா? என்னையா, எங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த இயேசுநாதர் எங்கே 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 என்று ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ட்ரூலி காட் இஸ் குட். உண்மையாகவே ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதக்காரன் அவன் சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கை பல நேரங்கள் இருந்து விடுகிறது.
நம்ம பொறாமை கொள்கிறோம். ஆனால் அந்த கடைசி வசனத்தை நீங்க பாருங்களேன், அதுதான் அதுல இருக்கிற பியூட்டி. இப்ப கடைசியா சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அதுதான் அந்த ஒரு முடிவுக்கு நேராக நாம் வருவோம். அவர் நம்மை ஒரு நாளும் தீமைக்குள்ளே நடத்த மாட்டார். நிகழ்கால சவால்கள் ஒருவேளை உங்களுக்கு மிகவும் சவாலாக கஷ்டமாக தோன்றலாம். அவைகள் கஷ்டம் அல்ல. கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்துக் கொண்டே இருக்கிறார். துன்மார்க்கரின் வாழ்வை பார்க்கவே வேண்டாம். கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். நல்ல தேவன், நன்மை செய்கிறவர். என்ன நன்மை? பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டாரே, அதுதான் மிகப்பெரிய நன்மை. இயேசுவின் ரத்தம் நம் பாவங்களை கழுவி இருக்கிறதே, அது மிக 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 பெரிய நன்மை. கடைசியில் வசனம் சொல்கிறது அல்லவா, மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் நித்திய ஜீவன். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஐயா அம்மா, நமக்கு இந்த பூமியிலும் சுகம், இனிமேல் வரப்போகிற வாழ்விலும் சுகம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே அடிபட்டு வேதனைப்பட்டு சண்டைகள், பிரச்சனைகள், பசி, பட்டினி, போராட்டம், கடன், வியாதி என்று மிகவும் வேதனையோடு அதே நேரத்தில் இயேசு வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், ஏசப்பாவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு ஒரே நேரத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, இயேசுவை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் நன்றாக இருக்கிறார்களே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்று இரவு ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுவீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறீர். ஓ, அதுதான் நன்மை. நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்திருக்கிறீர். மிகப்பெரிய நன்மை. நீர் எங்களுடைய சாபங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி போட்டிருக்கிறீர். மாபெரும் நன்மை. நீர் எங்களை நன்றாக நடத்துவீர். நாங்கள் சறுக்கலான இடத்தில் அல்ல, உம்முடைய கரம் பிடிக்கப்பட்டு நாங்கள் நிற்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். இந்த பூமியிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்வோம் என்று நம்பி நான் ஜெபிக்கிறேன். இந்த நம்பிக்கையை இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறு குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீம்புக்காரரையும் துன்மார்க்கரையும் கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளாதிருங்கள். யார் எப்படி வேண்டுமென்றாலும் வாழட்டும். உங்கள் வலதுகையை ஏசப்பா பிடித்திருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக சிறப்பான ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க விரும்புகிறோம். God bless you. ஆமென், ஆமென்.